இடங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகரங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிகமாக வெயில் பதிவாகக்கூடிய இடமாக தமிழகத்தில் ஈரோடு மாதிரியான மாவட்டங்கள் மாறிக்கொண்டிருப்பது அபாயகரமானது. தமிழகம் வெகு வேகமாக தொழிற்சாலைகளை நகர்ப்புற மயமாக்குவதிலேயும் இந்தியாவிலேயே முதன்மையில் இருக்கக்கூடிய மாநிலம். இதையெல்லாம் காலத்தினுடைய ஒரு தேவை என்றாலும் கூட அந்த வளர்ச்சி என்பதும் வேலைவாய்ப்பு என்பதும் சுற்றுப்புற சூழலோடு இணைந்து வந்தால்தான் அந்த மக்கள் வாழக்கூடிய இடங்களாக பல்வேறு அமைப்புகள் மரம் நடுவதிலேயும் பாதுகாப்பதிலேயும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் சரியான விதத்திலே அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கோவை எடுத்துக்கொண்டால் கூட குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு என்று நூற்றுக்கணக்கான அமைப்புகள் அவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து பொதுமக்களோடு இன்னும் அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுடைய பங்களிப்போடு அதிகமான மரங்கள் நடுவதற்கும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கும் அரசு ஒரு செயல் திட்டம் வகுக்க வேண்டும். கோடை காலத்தில் இம்மாதிரியான பேச்சுக்கள் வருவதும் அவர்கள் பின்பாக மறைந்து போவதுமாக இருக்கின்ற அந்த நிலைமையை மாற்றி வருடம் முழுவதுமே உதாரணமாக கோவை தெற்குப்பகுதியிலே விருட்சம் என்கின்ற திட்டத்தின் கீழாக இந்த தொகுதிக்குள் இருக்கின்ற அரசாங்க பள்ளிகளில் வனம் என்கின்ற அமைப்போடு இணைந்து சுடுகாடுகளை உருவாக்குகின்ற பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதே போல எங்கெல்லாம் அரசு பள்ளிகளில் அரசு நிறுவனங்களில் தரிசாக இருக்கக்கூடிய இடங்கள் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அரசாங்கம் மரம் வளர்ப்பதற்கு அங்கிருந்து இருக்கக்கூடிய சுயநிதி குழுக்கள் அல்லது தன்னார்வ அமைப்புகள் என்ஜிஓக்கள் இவர்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது வரக்கூடிய காலத்தில் புவி வெப்பமயமாதல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு குளோபல் இஷ்யூ தமிழகம் உதாரணமாக வருவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். குடிநீர் தட்டுப்பாடு என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதற்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் நிறைய நேரத்தில் லாரி மூலமா தண்ணி கொடுக்கிறோம். இந்த லாரி மூலமா தண்ணி கொடுக்கவே மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை லாரி வந்துச்சுன்னு தெரியாது, அந்த லாரியில புதுசா தண்ணி வந்துதான் தெரியாது. அதனால் குடிநீர் வழங்குவதில் கூட சரியான முறையை பின்பற்றி அந்த பணம் சரியான விதத்தில் செலவு செய்யப்படுகிறதா என்பதையும் அரசு கண்காணிக்க வேண்டும் எனவும் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். கோவை மாவட்டத்திற்குள்ள பல்வேறு இடங்களில் குடிநீருக்காக போராட்டம் இருக்கிறார். எந்தெந்த இடங்களில் எல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதோ அவற்றை எல்லாம் மேப்பிங் பண்ணி அவங்களுக்கு எந்த வழியில தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் குறைந்தபட்சம் குடிநீருக்கான தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மாநகராட்சியினுடைய கடமை. எம்எல்ஏ என்கின்ற வகையிலே கூட பகுதியிலே ஒவ்வொரு நாளும் 20 லிட்டர் இலவச ஆரோ நீர் வழங்குகின்ற அந்த இயந்திரங்களை எல்லாம் நிறுவி அதுக்கெல்லாம் அந்த நாடு இதனால பெரும்பான்மையான மக்களுக்கு பிரச்சனை இல்லாம குறிப்பாக அடிக்கடி மக்களுக்கு குடிநீர் கட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். இவை இல்லாமல் மற்ற பகுதிகளில் கூட இருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு அரசு உடனடியாக அதை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். எம்எல்ஏக்களுடைய அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குகிறது. தேர்தல் முடிந்தவுடன் நான் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதினேன், மாவட்ட கலெக்டருக்கும் கடிதம் எழுதினேன். அவங்க கேட்க சொல்றோம் சொல்லி இதுவரைக்கும் பதில் சொல்லாமல் இருந்தாங்க. தேர்தல் முடிந்து இத்தனை நாட்கள் ஆயும் கூட எம்எல்ஏக்கள் அலுவலர்கள் எல்லாம் திறக்கப்படாமல் இருப்பது, அதிலும் குறிப்பாக +2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் காலேஜ் அட்மிஷன் அது தொடர்பான பணிகளுக்கு எல்லாரும் எம்எல்ஏவை தேடி வர்றாங்க. வீடு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா பொதுமக்களும் பார்க்கறது. அதனால அலுவலகத்தை திறப்பதற்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி உடனடியாக திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு மாநில அதிகாரிகள் அரசு எல்லாத்தையும் கேட்கிறோம். ஏனென்றால்
எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும். தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை தளர்த்தி தேர்தல் முடிந்த மாநிலங்களில் எல்லாம் எம்எல்ஏ அலுவலர்களை செயல்படுவதை உறுதியாக்கினால்தான் இத்தனை நாட்கள் காத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் எல்லாரும் காலேஜுக்கு லெட்டர் கேட்டு வராங்க, நூற்றுக்கணக்கான பேர் வராங்க. பொதுமக்களோட பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு நேரில் சொல்ல முடியல. வாட்ஸ்அப் வாயிலாக நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழுக்கள் வாயிலாக பெரும்பாலான பிரச்சனைகளை சிவிக் இஷ்யூவை தீர்த்துக்கிறோம். ஆனா ஒரு சில பிரச்சனைகளை நேரடியா பார்த்துதான் அவங்க சொல்ல முடியும். இந்த மாதிரி வருகின்ற பொழுது எங்களுக்கும் பொதுமக்கள் அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை உடனடியாக தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தி மத்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என ஊடகங்கள் வாயிலாகவும் தேர்தல் ஆணையாளரை கேட்டுக்கொள்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு, குடிநீர் பிரச்சனை, வறட்சி இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு யாரெல்லாம் ட்விட்டர்ல போடுறாங்க, பேஸ்புக்ல போடுறாங்க, யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேல எல்லாம் வழக்கு போடுறது, சிறையில் அடைக்கிறதுல தீவிரமா இருக்காங்க. எது மக்கள் பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில இது முதல் முறை அல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், சாதாரணமான நிர்வாகி சமூக ஊடகத்துல பதிவு பண்றதுக்காக கிட்டத்தட்ட 1.5 மாசம் உடனே உள்ள வச்சிருக்காங்க. தொடர்ச்சியா நடக்குது. எழுத்தாளர் நந்தி சேஷாத்ரி, அதுக்கப்புறம் யூடியூபர் மாறினார். எங்கள் கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் அரசு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசு இப்போ அவரு திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஏன் எனக்கே பண்ணியிருக்காரு. நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போறதெல்லாம் போட்டாரு. ஆனா என்ன இதுல பாக்கணும்னா தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவிற்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்ப இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள். அது ஊடகமா இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இவற்றையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தண்ணி பிரச்சனை தீர்க்க முடியல. இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் போதையில பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெண்கள் தங்கள் கணவர்கள் டாஸ்மாகுக்கு போய் உயிரை விட்டுட்டு குடும்பத்தை பாழ்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப கண்டு முன்னால அடுத்த தலைமுறை வீணாக்கி கொண்டிருக்கூடிய சூழல் எனக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா இந்த அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் ஏதோ மிதப்பில் இருக்கிறார்கள். 3 வருட காலம் முடிந்து விட்டது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்கள்ல பார்த்தோம். அவங்களோட எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் போனா எப்படி மக்கள் எதிர்த்தாங்க. அதற்கு பிறகாவது இந்த அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த சவுக்கு சங்கர் உள்ள வச்சு தாக்கப்பட்டிருப்பதா ஒரு தப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. ஆனா காவல்துறை அதாவது நம்ம இது ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் மேல கேஸ் போடாம கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்க. ஏப்பா கஞ்சா கேஸ் போடுறாங்களே, அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற அரசு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க. அதாவது ஒவ்வொரு கிராமத்துல கூட கஞ்சா போடுறதுக்கும் போதை பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க பெரிய பிசினஸாவே நடத்துறாங்க. அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறை இன்னைக்கு இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது. நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை சாப்பிட்டிருக்காங்க, அவர் நீதிமன்றத்துல இல்லைன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு தெரியல, என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது. நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு. மற்ற பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபமேஷன் கேஸ் போடுங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியா அரெஸ்ட், அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா, அப்புறம் ஜெயில உள்ள அடிக்கிறாங்களே இல்லையா தெரியாது. ஆனா அப்படி எல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது.
பெண்காவலர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து அவர் அரசு சந்தியாவுடைய பெண்களை தொடர்பான பெண்களுக்கு எதிராக பேசுறதால வழக்கு பதிவுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல பாதி பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதுதான் பெண்களுக்கு எதிராக தெரியலையா? இன்னைக்கு என்னமோ பெண் காவலர்களே இழிவாக பேசிட்டாரு இப்படி வந்து பொங்குகின்ற அரசு இந்த கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது? திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே. ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க எந்த அளவுக்கு இந்த கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க. சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்பங்க போட்டாங்க? அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கமிஷனோட டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னமோ தானே குடும்பமே எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நான் கேட்கறது நீங்க கேட்கறது நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், கவர்மெண்டா இருக்குங்க, இந்த கவர்மெண்டா இருக்கு புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசாங்கத்தோட பொறுப்பு. ஆனா நான் வந்து யாரும் ஒருத்தருக்காக இங்க வந்து மக்களுக்கு வாங்குறதுக்காக பேசல. நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சி இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக வாழ்வுகளை நம்ம காப்பாற்றணும். அதனாலதான் சொல்றேன், இங்க மேலேயே மிக மோசமான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அதிகாரிகளுக்கு இருக்கின்றதுக்காக கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள சொல்றது இதெல்லாம் என்ன? கோவையில வந்து திருநாய்க்கள் தொல்லை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சென்னையில கூட பாத்தீங்கன்னா ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கோவையிலும் அந்த மாதிரி வாங்கின ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ நிறைய திருநாய்கள் வந்து பார்க்கலாம் நிறைய செஞ்சுட்டு இருக்குங்க. இதுக்கு மாநகராட்சி என்ன மாதிரியான நடவடிக்கை? சட்டப்பேரவையிலே இது சம்பந்தமா பேசினார். திருநாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அமைச்சர் சொன்னாரு. இதுல மாநகராட்சி பேசினா என்னங்கிறாங்க, அந்த தெருநாய்க்கு போய் அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணி அது இனப்பெருக்க தடுப்பு சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து விளக்குறாங்க. ஆனா அந்த சிகிச்சை பண்றதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற பணம் பத்த மாட்டேங்குது. அதனால எங்களால பண்ண முடியாது. அதனால நாய்களுக்கு தெருநாய்களுக்கு குறிப்பா சிகிச்சை பண்றதுக்கான பணத்தை அதிகமா கொடுத்து நாய்கள் எல்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணி அதுக்கு இனப்பெருக்க கட்டுப்படுத்தணும் தான் கேட்கணும். நிறைய இடங்கள்ல இப்ப ஏற்கனவே ரேஸ் கோர்ஸ்ல போய் தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனா இன்னொரு பக்கம் கடவு விலங்கு ஆர்வலர்கள் எல்லாம் வந்து நாய் முடிக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. அதனால அரசாங்கம் விஷயத்துல கவனம் ரெண்டு பேர் வந்து நாய் வந்து கடிச்சு கீழே வண்டியிலிருந்து கீழே விழுந்து நம்ம உயிருக்கே ஆபத்தான நிலைகள் தான் இருக்காங்க. மோசமான ஒரு பிரச்சனை தான். ஒவ்வொரு இடங்கள்ல வந்து வாக்குப்பதிவு குறையுது, இடங்கள்ல வாக்குப்பதிவு அதனால ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ப நான் பார்க்க வேண்டுமே தவிர தேர்தலாலையும் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க வாக்களிக்கிறதெல்லாம் கட்டாயமாக்குறதுதான் நமக்கு வந்து தெரியாத மாதிரி தெரியல. ஆனா மக்கள் வாக்களிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது வெளியில காரணம் காட்டிக்கிறோம். இந்த தனிப்பட்ட காரணங்கள் சரியா வந்து அரசியல் கட்சியை நாங்க வாக்களிக்கிறோம். நாங்க தேர்தலுக்கு முன்னால ஒரு வார்த்தை பின்னால ஒரு வார்த்தையே சொல்லல. அன்னையிலிருந்து ஒரே வார்த்தை சொல்றோம், நாங்க ஜெயிக்க போறோம். கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்குது, தமிழ்நாட்டுல இரட்டை இலக்கத்துல எங்களோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, அர்பன் ஏரியாவில் முழுக்கவே இந்த 50% வாக்குப்பதிவுங்கிறது தேர்தல் ஆணையம் கவனிக்குது. ஏன்னா நான் என் தொகுதியிலேயே நிறைய இடங்கள்ல போகும்போது ஒரு அர்பன் பகுதிகள் எப்படி இருக்குன்னா வேலைக்காக வந்து குடியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வாடகை வீட்டுல குடியிருக்கிறதையும் அவங்க வந்து வாக்காளரா பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சொந்த ஊர்லயும் ஒரு வாக்காளர் வைக்க கொடுத்தாங்க.
அர்பன் ஏரியாவில் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. இங்க வந்து வாக்காளரை பதிவு பண்ணிட்டு ஊர்ல ஒரு அட்டையை வச்சுட்டு ஓட்டு போடுறது நிறைய நடக்குது, நானே பாக்குறேன். அதனால வாக்காளர் பட்டியல வந்து குறிப்பா அர்பன் ஏரியாவில் மட்டும் இதை வந்து 2 அட்டை வச்சிருக்காங்களா, ஏன்னா இது வேலைக்காக பாவம் நிறைய பேர் வராங்க, நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால அர்பன் ஏரியாவில் இங்க மட்டும் நீங்க நிறைய இடத்துல இந்த பிரச்சனை. கலெக்டர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நாங்கள் வந்து பீரியடிக்கலாக வந்து கட்சியை முகவர்கள் வந்து முறையாக அவங்க பாட்டாங்க நாங்கள் வந்து பார்க்க அதை அவங்க அப்படியே மாற்றி அதாவது நிறைய இடங்கள்ல வாக்காளரோட பேர் விடுபட்டு போனதுக்கு அவங்க சொல்ற காரணம் நாங்க வந்து ஏற்கனவே 2 தடவை கொடுத்தோம் நோட்டீஸ் வாங்குறாங்க. என்னன்னா எங்களுக்கெல்லாம் பிரச்சனை பாத்தீங்கன்னா வீட்டுல கணவருக்கு இருக்கு, மனைவிக்கு இல்ல, பையனுக்கு இருக்கு, மருமகனுக்கு இல்ல, இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நாங்க பிரச்சனை பார்த்தா எங்க மாவட்ட தலைவர் கிட்டத்தட்ட 3 மாத காலமா வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க அதுல தீவிரமா ஈடுபட்டாங்க. இதுல என்னன்னா ஒரு வாக்காளர் ஒரு பூத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத்துல கணவரோட பேர் இருக்கு, இன்னொரு பூத்துல மனைவியோட பேர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மாவட்ட தலைவர் வீட்லயே கணவருக்கு ஒரு பூத்துல ஓட்டு, மனைவி இந்த மாதிரி நிறைய குடல் வெடிக்குது. இதுக்கெல்லாம் வந்து வாக்குச்சாவடி முகவர்களால தீர்வு காண முடியாது. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலயுமே அந்த குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒரே பூத்துல இருக்கிறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி பண்ணணும். தேர்தல் ஆணையம் நாம கொடுத்துட்டோம், இதெல்லாம் உங்களோட பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. எங்களுக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டரா பொறுப்பு இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை வந்து சரியா இணைக்கிறதுலதான் அவங்களுக்கு வெற்றி இருக்கு. அதனால இந்த பொறுப்பில் இருந்து அவர்கள் கை கழுவ முடியாது. வரக்கூடிய காலத்துல இது கூட நீங்க அரசியல் கட்சிகள் அதிகமா ஈடுபட்டு ஆனா ஒரே பூத்துல 830 ஓட்டு காணாம போச்சு. அதை பத்தி விசாரிக்க சொல்லி கலெக்டர் வந்துட்டு ஆர்டர் போட்டு கூட அந்த ஏஆர்ஓ வந்துட்டு இன்னும் விசாரிச்சு அறிக்கை கூட போட முடியாமா? இது எப்படி மேலோட்டமா அவங்க நடந்து போறதா தெரியுதா? எப்படி பண்றீங்க? இல்ல அறிக்கை கொடுத்தாங்க. பர்டிகுலர் 830 போடுங்க. 830 நானே போயிருந்தேன், அதுக்கும் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுலதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரே குடும்பத்துல வேற வேற ஊர்களை வந்து வேற வேற ஏரியாவில் மாற்றுறது. கோவை மாவட்டம் குறிப்பா பொள்ளாச்சி பகுதியில நிறைய தென்னை மரங்கள், லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் கையில வாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக பொள்ளாச்சி பகுதிக்கு அரசு நல திட்ட உதவிகள் எல்லாம் வழங்க மாநிலத்துறை தலைவர் வந்தபோது அவர் வந்து இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த பேசினாரே தவிர செயல்ல இல்லை. தேர்தல் நடைமுறை வந்தாலும் கூட தென்னை மரங்களை பாதுகாப்பதற்கு மாநில அரசு விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு உடனடியாக அந்த எந்த தடவெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்கிறேன். நாங்க என்ன கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு நாங்க பதில் கொடுக்கிறோம். அவங்க 108 இல்லைங்க, விஷ்ணு சகசரம் மாதிரி 1008 கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்க. நாங்க 1008 விஷயத்த பண்ணியும் வச்சிருக்கோம் அந்த நாட்டுல. டிஎம்கே 4 வருஷம் சாதனை எந்த காரணமும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு புத்தகம் விளைக்கிறவங்க பெண்களுக்கு ஒருபோதும் ரேவண்ணாவுடைய விஷயத்துல எங்களுடைய பார்வையில கட்சி சட்டப்படியான கேட்கவும் போறதுல யார் தவறு செய்திருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். எந்த சமரசமும் கிடையாது. மேடம், 3 ஆண்டு திமுக ஆட்சியில் என்ன சாதனைகள், குறைகள், நிறைகள்? அதாங்க தமிழ்நாட்டை போதை மாநிலமா மாத்திட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு வந்து படு மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த முக்கியமான பிரச்சனையோ குடிநீரோ மாநகராட்சியில குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகளை இதை பத்தி கவனம் கொடுக்கல. அதை தவிர மாநிலத்தினுடைய முதல்வர் அப்பப்போ வாக்கிங் போறது, அப்பப்போ சினிமா பாத்தீங்கன்னு கேட்கறது, அப்பப்போ அவரோட பையனோட
முதல் குடும்பத்தோட பணம் சம்பாதிக்கிறத பத்தி மாநிலத்தோட அமைச்சரே வந்து போட்டு பேசுறது, இதுதான் இன்னைக்கு எங்களோட சாதனை. வறட்சி தண்ணி இல்லாம மக்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. கொடைக்கானலுக்கு தூது போட்டாங்க. அது வந்து முதல்வராக இருந்தாலும் ஓய்வு தேவை. யாரா இருந்தாலும் ஓய்வு தேவை. உங்களுக்கும் தேவைங்க, எனக்கும் தேவைங்க. ஓய்வு இல்லாம வேலை செஞ்சோன்னா ஒரு நாளைக்கு மேல ஓட முடியாது. ஓய்வுங்கிறது வேணுங்க. அதெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில நான் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன். ஆனா என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நீங்க ஓய்வுக்கு போனாலும் கூட அரசு இயந்திரம் ஓய்வு இல்லாமல் இயங்க வேண்டும் என்பதுதான் முத்திரைத்தாள் கட்டணம் வந்து ஏற்கனவே 10 மடங்கு உயர்த்திருக்காங்க. முத்திரைத்தாள் மட்டும் உயர்த்தினாங்க. சொத்து வரி, குடிநீர் வரி, கரண்ட் பில்லு எல்லாம் இந்த அரசாங்கம் உயர்த்தாத ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு சொல்லுங்க. டாஸ்மாக்ல கூட ரேட் எல்லாம் ஏத்திட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த தம்பி கரெக்டா வேலையாக்காத ஏரியாவே கிடையாது. அந்த அளவுக்கு ஏறி போச்சு. பாருங்க, எம்எல்ஏ ஆபீசர் தெலங்கானா இப்படி எல்லாம் சமூக விரோதிகளே உள்ள வந்தாங்க. இது கொஞ்ச நாள் போனா ஆபீஸ்ல கஞ்சா வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகேங்கக்கா. ஓகே, தேங்க்யூக்கா. வெயில பத்திரமா பாத்துக்கோங்க. எல்லாம் ஓடுறீங்க, டெய்லி ஓடிங்க இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீரு ஓகேங்க. நன்றிங்கக்கா. வந்து பாத்துக்கலாங்க. கட் பண்ணிடுவா. அண்ணாப்பா படிக்கிறப்பா எல்லாத்துக்கும் சத்தமா தான் கேட்க, ரகசியமா சொல்லாட்டி என்ன? அப்படிங்களா? நான் போன்ல பேசுறது உங்களோடவா? ஒரு 20 நாளைக்கு தான் ஃப்ரீ விட்டாங்க. அப்புறம் முடியாத 3 ரூபா கட்டினா தான் உள்ள வந்துட்டாங்க. ஒரு 50-60 வருஷமா அந்த டீம் நடந்துட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இதுல எத்தனை பேர் டெய்லி பயிற்சி பண்றீங்க? ஆமா, இப்போ 200 பேர் வெளியே நிற்கிறாங்க. யாரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. பணம் தான் பணம் கட்டி உள்ள செய்ய அனுமதிச்சிருக்காங்க. இதில் வந்து அரசாங்க அதிகாரிகள், ஆப்ரேஷன் பள்ளி குழந்தைகள், உடல் ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் பயன்படுறாங்க. இப்போ வந்து பணம் கட்டி கோவை மாநகராட்சி எத்தனாம் தேதின்னு கேட்குறாங்க ஐயா.